வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி தூத்துக்குடி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது காடை கிரேவி. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய காடை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயை காய வச்சுருக்கேன். அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 அன்னாச்சி இதழ், கொஞ்சமாக சோம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 11 வத்தல், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் அரிசி, இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வத்தல் கமரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தொண்டை கமராது. இது நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். நான் இன்றைக்கி அடுப்பில் மண்சட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் எதுனாலும் வச்சுக்கோங்க. குக்கர் இல்லை பாத்திரம் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 கரண்டி அளவு இப்போ சேர்த்துருக்கேன். அதில் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது வதங்கட்டும். அதுக்குள்ளே வத்தல் ஆறிடுச்சு. இதை காம்பை எடுத்துகிட்டு நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். வத்தல், மல்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சாச்சு. அது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஒரு அடி அடிச்சுட்டு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்குவோங்க. அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இதுவே போதும். கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். குழம்பு மாதிரி வைக்கிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாடை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொதித்து நல்லா வந்திருக்குன்ட்டு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிடுவோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோடு சேர்த்துக்கலாம். இதுவும் இதோடு சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். இதில் லேசாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை அடி ஒட்டிடும். மண் பாத்திரங்கும்போது நீங்கள் அப்பப்போ லேசாக கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 5 காடை எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொதிச்சு பச்சை வாடை போகட்டும். இங்கே பாருங்கள் எல்லாம் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம காடை சேர்த்துருவோம். 5 காடை, ஒரு காடையை 4 கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். இதில் நல்லா கழுவிட்டு நம்ம இதோடு சேர்த்துடலாம். நம்ம சேர்க்குற காடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசாலா பொருட்கள் கூட குறைய சேர்த்துக்கிடலாம். இது சேர்த்துட்டு மசாலா எல்லா இதுலேயும் படுற மாதிரி நல்லா ஒன்று போல் பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் பொடி முதல்ல போட மறந்துட்டதுனால இப்போ நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுருவோம். மூடி போடுறதுக்கு முன்னுக்கூட்டி உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்லேயே வச்சு வேக விடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட காடை கிரேவி இப்போ வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ காடை கிரேவி சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.